நதி பூமியில் வளைந்து போவது, கரை மீது கொண்ட காதல். காற்று காதுக்குள் நுழைந்து போவது, இசை மீது கொண்ட காதல். கண்ணப்பர் கண் இழந்து போனது, கடவுள் மீது கொண்ட காதல். பாரதியின் சொல் முழங்கி போனது, தமிழ் மீது கொண்ட காதல். அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நண்பா, காதலித்தவர்கள் எல்லா நேரங்களிலும் காதல் உணர்வோடே இருப்பது சாத்தியமா? பார்க்கும் எல்லா இடங்களிலும் தனது காதலனையும் காதலியையும் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்வது நிதர்சனத்தில் உண்மையான்னு கேட்டிருந்தாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? காதலை தரிசிக்கும் முன்பு வரை எல்லா இடங்களிலும் காதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். காதலை தரிசித்த பிறகு எல்லா இடங்களிலும் காதலை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோங்க. அதனால தானே பாரதி சொன்னாரு, காக்கை சிறகினிலே நந்தலாலா, உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, உந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா, கேட்கும் மொழிகள் எல்லாம் நந்தலாலா, உந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. தீய தொட்டா தன் காதலனை தொடுவது போன்ற உணர்வு அந்த காதலிக்கு ஏற்படுதாங்க. அந்த காதலிக்கிட்ட காதலன் ₹1 கொடுத்துட்டு போறாராம். அந்த காதலிக்கு எங்க பார்த்தாலும் அந்த ஒற்றை நாணயமே தோணுதான். எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த ஒற்றை நாணயம் தோணுதுன்னு நாமுத்துக்குமார் ஒரு பாடல்ல எழுதியிருப்பாரு. பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன், ஒற்றை நாணயம். புல்லாங்குழலின் துளைகள் பார்த்தேன், ஒற்றை நாணயம். துடிக்கும் கண்களில் கண்ணீர் பார்த்தேன், ஒற்றை நாணயம். கெடிகாரத்தில் நேரம் பார்த்தேன், ஒற்றை நாணயம். செவ்வந்தி பூவின் நடுவில் பார்த்தேன், தேசிய கொடியின் சக்கரம் பார்த்தேன், இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன். எல்லாமே தன்னுடைய காதலன் கொடுத்த அந்த ஒற்றை நாணயமாகவே அந்த காதலிக்கு தெரியறதுன்னு நாமுத்துக்குமார் எழுதியிருப்பார்ல. காதலின் உணர்வில் ஏற்பட்டவர்களுக்கு இந்த உலகமே தனது காதலின் பரிசாகவே தெரியறது. அதனால தானே தபு சங்கர் சொல்லுவாரு, அதிகபட்ச வெளிச்சம் கண்ணுக்கு ஆகாது என்கிறார்கள், இருந்தும் நான் உன்னை பார்க்கிறேன் அதிகபட்ச வெளிச்சத்தை அதிகபட்ச காதல் கொண்டு. மின்னலின் ஒளியில் செடிகள் முளைக்கும் என்று சொல்கிறார்கள். உன் வீட்டில் இருக்கும் செடிகள் எல்லாம் உன் புன்னகை மின்னலில் தோன்றியதோ? ரோஜாக்களின் தலைநகரத்தை பூனே என்று சொல்கிறார்கள். உண்மையை சொல்ல போனால் ரோஜாக்களின் தலைநகரம் என்பது உன் கூந்தல் தானே. அஞ்சல் வழி கல்வியை முதலில் அறிமுகப்படுத்தியது டெல்லி பல்கலைக்கழகமாம். கொஞ்சல் வழி கல்வியை முதலில் அறிமுகப்படுத்தியது நீதானா? தும்மல் வந்தால் இதயம் ஒரு நொடி நிற்கும் என்று சொல்கிறார்கள். நீ வந்தால் தும்மலே நின்று விடுகிறது. சாதாரண நேரத்தில் 15 முறையும் விளையாடும் பொழுது 80 முறையும் ஒரு மனிதன் சுவாசிக்கிறானாம். நீ வரும்போது ஒரு முறை கூட என்னால் சுவாசிக்க முடியவில்லையே. உன் பார்வையாலேயே மூச்சை நிறுத்தி விடுகிறாயே. மீன் இதயத்திற்கு நல்லது என்று சொல்கிறார்கள். ஆனால் என் இதயத்தை காயப்படுத்துவதே உன் விழி மீன்கள் தானே. 5 கண்களை கொண்டது வெட்டுக்கிளி, இவளோ 2 கண்களை கொண்டு என்னை வெட்டும் கிளி. ஒரு முறை எரித்த பொருளை மீண்டும் எரிக்க முடியாது. ஆனால் என்னை சாம்பலாக்கிய பிறகும் என்னை எப்படி உன் பார்வையால் மீண்டும் எரித்து கொண்டே இருக்கிறாய்? மெக்சிகோ நாட்டில் கைதிகள் தப்பிவிட்டால் சிறை அதிகாரிகளை தண்டிப்பார்களாம். எனக்கு அந்த கவலையே இல்லை. என் இதய சிறையிலிருந்து உன்னை தப்பிக்கவே விடமாட்டேன்னு தபுசங்கர் சொல்லியிருப்பாருங்க. காற்று வரும் வரை நெருப்பு இருக்கும், கவிதை வரும் வரை உயிர்ப்பு இருக்கும், காதல் வரும் வரை வேறு நினைப்பு இருக்கும். காதல் வந்து விட்டால் இந்த உலகத்தில் அத்தனை விஷயங்களும் காதலின் நினைவாகவே இருக்கும். காதலின் இயல்பே காத்திருப்பு தான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.